நாம் இந்த இடத்துல மாலை ஆராதனையில் கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தைகள் அப்படின்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம வேதம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஆதி ஆகமத்திலிருந்து தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்குது. ஆமென். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை கிட்டத்தட்ட பேசணும்னா ஒரு வருஷத்தில் 52 வாரங்கள். ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம்? 52 வாரம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 52 மெசேஜ்னா 10 வருஷத்துக்கு எத்தனை மெசேஜ் ஆகும்? 520. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது வாக்குத்தத்தங்கள்னு சொல்கிறாங்கன்னா, குறைஞ்சது 4000ஆவது இருக்குதான். குறைஞ்ச வாக்குத்தத்தங்கள் எத்தனை இருக்குதா? 4000 வாக்குத்தத்தங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தை 4000 கிட்ட இருக்குதான். அப்போது 500 10 வருஷத்துக்குன்னா கிட்டத்தட்ட 8 40 இல்லை, 4000 வாக்குத்தத்தம் பேசணுன்னா 80 வருஷம் ஆகும் போல். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் பாருங்க. போன வாரம் பேசும்போது ஆதியாகமம் 1:28 பார்த்தோம் இல்லைங்களா? 1:26 28 பார்க்கும்போது ஆசீர்வதித்து என்ன பண்ணார்? பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். மிருக ஜீவன்களுக்கு 3 ஆசீர்வாதம் கொடுத்தார். பலுகி பெருகி நிரப்புறது. மனுஷனுக்கு என்ன கொடுத்தார்? அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தை மனுஷன் கண்டுபிடிச்சி இந்த உலகத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, தேவனே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். ஆமேன் அப்படின்னு சொல்லி போன வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம திரும்ப ஆதியாகம் தான், அங்கேருந்து தான் லைனாக வரப்போகிறோம். 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசித்து அதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் இதில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் பரிசுத்தத்தை எதுக்கு பின்னாடி எடுத்துன்னு வர்றாருன்னா, ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி பரிசுத்தம். முன்னாடி பரிசுத்தம், பின்னாடி ஆசீர்வாதம் இல்லை. தேவன் எப்படி பரிசுத்தப்படுத்தினாரா? அந்த 7வது நாளை ஆசீர்வதித்து என்ன பண்ணாரா? பரிசுத்தப்படுத்தினாரா. அப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆசீர்வாதம்லாம் பாவம்ன்றாங்க, ஆசீர்வாதம் தப்புன்றாங்க. அப்படின்னா தேவன் பரிசுத்தப்படுத்தினார் 7வது நாள்னு சொல்லும்போது அதை எப்படி பரிசுத்தப்படுத்தினாரு? ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். அப்போ ஆசீர்வாதத்துக்கு நிறைய பவர் இருக்குது. அதில் ஒரு பவர் கர்த்தர் ஆசீர்வதிச்சா அது பரிசுத்தமாயிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. ஆனால் பொதுவாக நம்ம கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் என்ன மனநிலைனா, ஆசீர்வாதம்லாம் இருந்தால் மனுஷன் பரிசுத்தமாக இருக்க முடியாது. பரிசுத்தம் வேற, ஆசீர்வாதம் வேற. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனுஷன் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான்னா அவன் பரிசுத்தமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக இருந்தான்னு வச்சுக்காங்களேன், அப்போ அவனை என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் பரிசுத்தமாக இருக்கிறான், இவனுக்கு என்ன இருக்காது? ஆசீர்வாதம் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்ட்டு போயிடுச்சு. ட்ரெண்டே மாறி போயிடுச்சு. கிறிஸ்துவ சமுதாயத்தில் ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. கிறிஸ்துவ சமுதாயம் இன்னைக்கு எப்படி போயின்னு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தெரியல. நிறைய பேருக்கு என்ன தெரியல? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தெரியல, ஆசீர்வாதமாக இருக்க தெரியல, ஆசீர்வாதமாக வாழ முடியல. ஆனால் அவங்க அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தமாக இருக்கிறேன், எனக்கு அது போதும், இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு வேணாம். இது என்னன்னா, இவங்களால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அதை ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றாங்க எனக்கு. ஆனால் உண்மையில் அவங்களுக்குள்ள ஆசீர்வாதம் வேணுன்ற விருப்பம்லாம் இருக்கும்.
நீங்கள் அவருக்கு கூப்பிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடு எழுதி கொடுத்துருன்னு சொல்லி பாருங்க. ஐயோ எனக்கு ஆசீர்வாதம்லாம் வேணாமா அப்படியே சொல்லுவார்? சொல்ல மாட்டாங்க. ஒரு செக்கில் ஒரு ஒரு 1 லேக்கு எழுதி அவர் பேரை போட்டு ஐயா இந்தாங்க ஐயா ஒரு காணிக்க அப்படின்னு கொடுத்து பாருங்க. ஐயா வேணாங்க, எனக்கு பரிசுத்தம் தாங்க முக்கியம், இதெல்லாம் வேணாம் அப்படியே சொல்லுவாங்க. வாங்கிக்கிறாங்களா? வாங்கிக்கலையா? வாங்கிக்கிறாங்க. ஆனால் பேச்செல்லாம் எப்படி இருக்குது? ஆசீர்வாதம்னா பெரிய ஆசீர்வாதம் அது கிடக்குது, பரிசுத்தம் தான் முக்கியம். நான் கேட்குறேன், பரிசுத்தம் முக்கியம் தேவனுக்கு தெரியும். இவங்க நினைக்கிற மாதிரி தேவன் ஆசீர்வாதம் வந்தால் பரிசுத்தம் கெட்டு போய்ட்டு நினைச்சார்னா அவர் எப்படி அந்த நாளை பரிசுத்தமாக்குறாருன்னு பார்க்கும்போது அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினாராம். எப்படி பரிசுத்தமாக்கினாராம்? ஒன்று சொல்றீங்களா? உங்ககிட்ட ஆசீர்வாதம் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமாய் மாறுவீர்கள். நிறைய ஆசீர்வாதம் வந்துச்சு இந்த பாருங்க, 1000 வந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பரிசுத்தமாக இருப்பீங்க. லட்சங்கள் வந்தால் கொஞ்சம் பரிசுத்தத்தில் வளருவீங்க. கோடிகள் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, நீங்கள் ரொம்ப பரிசுத்தமாகிடுவீங்க. பொய் பேச மாட்டீங்க. இப்போ கோடி கணக்கில் உங்ககிட்ட பணம் இருந்தால் பொய் பேசுவீங்களா? நீங்கள் எவன் வந்து பேசினாலும் என்ன பண்ண மாட்டோம், பொய் பேச மாட்டோம். இன்னைக்கு எதுக்கு பொய் பேசுகிறோம்? மக்கள் எதுக்கு பொய் பேசுகிறார்கள்? கொஞ்சம் பணத்துக்காக, இல்லை ஒரு வேலைக்காக. ஏதோ அவன் பொய் பேசுறதா அவனுக்கு ஒரு லாபம் வருது, அதனால தானே பொய் பேசுகிறான். இப்போ கோடி கோடியாக இருக்கும் போது அவன் பொய் பேசுவானா? பேச மாட்டான். என்ன சொல்லுவான் தெரியுங்களா? என்னப்பா வேணும் உனக்கு? இதுதான்ப்பா. பைக்கில் போகிறீங்க, முன்னாடி ஒரு காருக்காரனை போய் நீங்கள் தான் தெரியாமல் இடிச்சிட்டீங்க. நீங்கள் சொல்லுவீங்களா? நான் தாங்க இடிச்சிட்டேன், என்ன செலவாகுதும் கொடுத்துட்றேன் அப்படியா சொல்லுவீங்க? பைக்கை விட்டு இறங்கி நீ எப்படியா திடீர்னு பிரேக் போட்ட? நீ பிரேக் போட்டதுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், வந்து இடிக்க வேண்டியதாக போச்சு, உன்னால் நான் விழுந்துட்டேன். நான் உனக்கு அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்கிறோம். நியாயமாக அவன் பிரேக் போட்டோன்னா நம்மளும் பிரேக் போடணும். எப்பவுமே வண்டி ஓட்டும் போது கவனிங்க, பின்னாடி யார் வந்து இடிக்கிறாங்களோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பாளி. ஏன் பின்னாடி வந்து இடிக்கிறான்னா, முன்னாடி ஓடுற வண்டி அவன் கவனித்து ஓட்டல, எதனா யோசிச்சுக்கின்னு எதனா பேசிக்கின்னு எதனா நினச்சிக்கின்னு வண்டியை ஓட்டும் போது முன்னாடி இருக்கிறவன் ஒரு பிரேக் போட்டோன்னா இவன் போய் டமால் அடிச்சிடுது. அப்போ தப்பு பின்னாடி இருக்கும் மேலே தான் தப்பு. ஆனால் அங்கே பிரச்சனை வரும்போது என்ன பேசுகிறாங்க? பைக்கார் என்ன பேசுவார்? நீ கார் ஏன் சடன் பிரேக் போட்ட, நான் அதனால தான் இடிச்சிட்டேன். இப்போ கோடி கோடியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க? சரிங்க, என்னங்க என்ன செலவாகும், செட்டில் விட்டுட்டு எனக்கு என்ன பண்ணுங்க, பில்லை அனுப்புங்க, நான் கொடுத்துறேன், என் மேலே தான் தப்பு. ஒத்துப்போமா ஒத்துக்க மாட்டோமா? அப்போ ஆசீர்வாதம் பரிசுத்தமாக்குதா, ஆசீர்வாதம் இல்லாதது பரிசுத்தமாக்குதா மனுஷனை? ஆசீர்வாதம் இருக்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம சொல்கிறேன் என் மேலே தாங்க தப்பு, நான் தான் இடிச்சிட்டேன். சரிங்க சார், என்ன சார் செலவாகும், விடுங்க சார், 10,000 ரூபா ஆகுமா சார், நீங்கள் ஷெட்யூலில் விட்டு எனக்கு பில் அனுப்புங்க, நான் பே பண்ணுறேன்னு போயிடுவோம். தேவையில்லாத சண்டை வராது, தேவையில்லாத என்ன வராது, பொய் பேச வேண்டிய வராது, தேவையில்லாமல் திருட மாட்டோம். இப்போ மனுஷன் ஏன் திருடுறான் அப்படின்னா, அவனுக்கு இல்லை, போதுமானது இல்லை, இருக்குது 10, அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா திருடுறான், சுரண்டுறான். அப்போ கோடி கோடியாக இருந்தால் என்ன பண்ண மாட்டோம், திருட மாட்டான். திருட வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா இவ்வளோ இருக்குது, 100 கோடி இருக்குது, எதுக்கு இவங்கிட்ட போயிட்டு இவனை ஏமாற்றி ஒரு 100 ரூபாய் ஏமாற்றணும், இவனை 200 ரூபாய் ஏமாற்றணும், இவனை 1000 ரூபாய் ஏமாற்றணும்? வேணாம், விடு. யோசிச்சு பாருங்க. நிறைய இருந்துச்சுன்னா, இப்போ அதே போல் நீங்கள் உங்கள் குணமே கூட பணம் நிறைய வந்தால் குணம் நல்ல குணமாக மாறுங்க. நான் பார்த்து இருக்கிறேன். நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாதப்போ நிறைய சண்டை பிரச்சனை ஒரு மாதிரி இருப்பான் ஆள். ஆனால் நிறைய பணம் வர 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 பார்த்தீங்கன்னா ஆள் அவ்வளோ குவைட்டாக ஆகிடுறான், பொறுமையாக ஆகிடுறான், நல்ல தன்மையாக ஆகிடுறான், அன்பாக பேசணுன்னாலாம் மாறிடுறாங்க. நான் பணம் வந்து உன்னை பார்த்து சொல்கிறேங்க. நீங்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் போய் 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 பேசி பாருங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்கிட்டலாம் போய் பேசி பாருங்க. அவன் கோபமாவ பேச மாட்டான். எப்படி பேசுவான்? பொறுமையாக பேசுவான், நிதானமாக பேசுவான், அன்பாக பேசுவான், விட்டு கொடுத்து பேசுவான். தெரியுங்களா உங்களுக்கு? விட்டு கொடுத்து பேசுவான். ஏன்னா அவங்ககிட்ட நிறைய இருக்குது. அவனால் உங்களால் அவனுக்கு ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ நஷ்டம் வந்தால் அவனுக்கு அதை என்ன பண்ணாது, பெருசாக பாதிக்காது. அதனால் அவன் அதை பெருசாக நினைக்க மாட்டான்.
ஆசீர்வாதம் வந்து ஒரு மனுஷனுடைய குணத்தை மாற்றும். இது வந்து நான் எல்லாரையும் மாற்றன்னு சொல்ல, ஒரு சிலருங்க வந்து இதற்கு விதிவிலக்காக இருப்பாங்க. எப்பவுமே ஒன்று கேட்டுக்கங்க, எந்த வார்த்தைகள் நம்ம எந்த காரியம் பேசினாலும் அதில் விதிவிலக்கா ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க. நம்ம அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா டோட்டலியாக முடிவு பண்ணக்கூடாது. இல்லை, எங்கள் ஓனர் கோடி கோடியாக வச்சுன்னுக்கிறான், அந்த ஆள் கஞ்ச பிஸ்னஸ் இருக்கிறான், அவன் குணம் மாறல, அது ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்யும். ஆனால் பொதுவாக ஒரு 80-85% எப்படி தான் இருப்பாங்கன்னா, பணம் வரும்பொழுது நல்லவர்களாய் மாறுகிறார்கள். நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்து எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க கூடலாம் பழகி இருக்கிறேன். அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க பணம் இருக்கிறதுனாலேயே அவங்க பொய் பேசாமல் நேர்மையாக வாழ்கிறாங்க, ஒருத்தரை ஏமாற்றாமல் நேர்மையாக வாழ்கிறாங்க, ஒருத்தர் திருடாமல் நேர்மையாக வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறது இல்லைன்னா, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் நமக்கு பாவம், இதனால நம்ம அவன் பயப்படுறாங்க. நிறைய பணம் வச்சுருக்கிறோம், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோம், பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தவறு செய்யறதுக்கு பாவம் செய்யறதுக்கு ரொம்ப யோசிப்பான். தெரியுங்களா உங்களுக்கு? ஏன்னா அவங்ககிட்ட நிறைய பெரிய பிஸ்னஸ் இருக்குது, பெரிய லாபம் வந்துருக்குது. நம்ம தொழில் பாதிக்கப்படுமோ, நம்முடைய வருமானம் கெட்டு போயிடுமா அப்படின்லாம் யோசித்து செய்கிறான். ஆனால் சில பேர் எப்படி இருக்கிறான்னா, அந்த பணத்தை வச்சு பெரிய ஆட்டமாடுறான். நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1000 வரும்போது ஆட்டம் அதிகமாக இருக்கும், 1000ங்கள் வரும்போது ஆட்டம் எப்படி இருக்கும், மனுஷங்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லட்சங்கள் வரும்போது அந்த ஆட்டம் என்ன ஆகும்னா, இப்போ 1000ல் பெரிய ஆட்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லட்சம் வரும்போது கொஞ்சம் குறையும், கோடி வரும்போது இன்னும் கொஞ்சம் குறையும், 100 கோடி 200 கோடின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டமே சுத்தமாக குறைஞ்சிடும். பைபிளில் எசேக்கியேல்ல வந்து ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஒரு நதியை கடக்க பண்ணினாராம். ஒரு நதியை கடக்க பண்ணினார். கணுக்கால் அளவில் நடக்கும்போது தண்ணி சத்தம் எப்படி இருக்கும், சலுக்கு சலுக்கு சலுக்குன்னு இருக்கும். முட்டி அளவில் நடக்கும்போது கொஞ்சம் கம்மியாகும், இடுப்பு அளவில் நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும், மார்பளவு நீச்சல் ஆழத்தில் போகும்போது தண்ணி சத்தமே என்ன இருக்காது, கேட்காது. அப்படிதாங்க ஆசீர்வாதம் மனுஷன் வாழ்க்கையில் வர 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 பெருக 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 மனுஷனுடைய வாழ்க்கை, அவனுடைய எண்ணங்கள் முதற்கொண்டு எல்லாமே பரிசுத்தமாய் மாறும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா உல்டாவாக வச்சுருக்கிறோம். நம்மளுடைய திங்கிங்கில் எப்படி வச்சுருக்கிறோம், உல்டாவாக வச்சுருக்கிறோம். பணம் வந்தால் ஆசீர்வாதம் வந்தால் கெட்டு போயிடுவோம். இதை நம்ம யாரை பார்த்து முடிவு பண்ணுறோம்னா, 1000 வந்து ஆட்டம் போடுறவனை பார்த்து முடிவு பண்ணிட்டோம். 1000 வந்த உடனே ஆட்டம் போடுறான் பாருங்க, அவனை பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டோட்டலாக முடிவு பண்ணிட்டோம். ஆனால் ஆண்டவருக்கு 1000 வச்சு ஆட்டம் போடுறவனும் தெரியும், கோடி வச்சுன்னு ஆட்டம் போடாமல் இருக்கிறவனையும் தெரியும். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அதை பரிசுத்தத்தை எப்படி கொண்டு வரார்னா, ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். எப்படி பரிசுத்தமாக்கினார்? ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க, என் வாழ்க்கையில் 2 முறை நடந்துச்சு. 2 முறையும் டீ கடையில் தான் நடந்துச்சு. ஒரு முறை டீ கடையில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு 100 ரூபாய் கொடுத்தேன். டீ சாப்பிட்டேன், ஒரு பிஸ்கட் சாப்பிட்டேன், 100 ரூபாய் கொடுத்தேன். அவர் என்ன நினச்சிக்கினாரு, 500 ரூபாய் கொடுத்தேன் நினச்சிக்கின்னு மீதி 400 சில்லரை கொடுக்குறாரு. நான் உண்மையில் ரொம்ப ஏழையாக இருந்திருந்தா, ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுறோன்னு இருந்தால் வாங்கி பாக்கெட்டில் வச்சுன்னு கர்த்தருக்கு சோத்துறோம். இவன் எவனை ஏமாத்தினான்னு தெரியல, கர்த்தர் அதை வாங்கி என்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு, கர்த்தர் சோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பேன். இப்போ என்கிட்ட நிறைய இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா திருப்பி கொடுத்துட்டேன். சார், நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க 500 ரூபாய் தப்பாக நினச்சின்னு கொடுக்குறீங்க, நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன், திருப்பி கொடுத்துட்டேன். அதே போல் இன்னொரு முறை, அது முதல் நடந்தது பல வருஷங்களுக்கு முன்னாடி. 2 வாரத்துக்கு முன்னாடியும் ஒரு இடத்துல நாங்கள் டீ சாப்பிட்டோம், 100 ரூபாய் தான் கொடுத்தேன், அவர் 500 ரூபான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டார் பேலன்ஸை. சொல்லிட்டேன், சார் 500 ரூபாய் கொடுக்கல, 100 ரூபாய் தான் கொடுத்தேன். யோசிச்சு பாருங்க, என்கிட்ட வெறும் 20 ரூபாய் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, கஷ்டத்தில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 20 ரூபாய் கொடுத்து டீ கொடுத்து, இப்போ 100 ரூபாய் தான் வச்சுக்கோங்க, 100 ரூபாய் தான் வச்சுருக்கிறேன் கையில், வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு டீயை குடிச்சிட்டு 1 கிலோ அரிசி வாங்கிக்கின்னு போகலான்னு யோசிச்சுருக்கிறேன். இப்போ 500 ரூபாய் நினச்சி நான் ஒரு 400 சில்லரை கொடுத்தாருன்னா நான் சொல்லுவேனா? இல்லை சார், நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன் சார் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா தப்பாக நினைக்கிறீங்க. நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா யோசிப்பேன், ஐயோ துட்டு இல்லாத நேரத்தில் ஒரு 4 நாள் ஓட்டலாம் இதை வச்சு. ஆண்டவர் என்ன பண்ணுறார் நமக்காக, ஏதோ ஒரு ரூபத்தில்
கொடுக்குறாரு, கர்த்தர் தான் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தாவே சோத்திரம்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு வேணா அந்த 500 ரூபாயில் ஒன்றா ஒரு 50 ரூபா தசமாக கூட போட்டு போயிடுவேன். ஏன்னா இல்லைன்றப்போ அங்கே என்ன வரும்னா, அவனு சொல்கிறேன் கேட்டுக்கங்களேன், உங்ககிட்ட இருக்கிற தரித்திரம் ஒரு சாபம். அந்த தரித்திரம் என்கிற சாபம் உங்கள் வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வரனா, அழிவுகளையும் நாச மோசங்களையும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் கொண்டு வந்துக்கினே இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு தரித்திரம் உதவி செய்யாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. தரித்திரமாக இருந்தால் தான் அவன் பரிசுத்தமாக இருப்பான், தரித்திரனா இல்லைன்னா அவன் பாவியாக இருப்பான். இதெல்லாம் தப்பு. புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லாமல் இருந்து பாவம் செய்கிறவனும் இருக்கிறான், எல்லாம் வச்சுன்னு இருந்து பாவம் செய்யாதவனும் இருக்கிறான், இருந்து பாவம் செய்கிறவனும் இருக்கிறான், ஒன்றும் இல்லாமல் இருந்து பாவம் செய்யாதவனும் இருக்கிறான். 2 கேட்டகரிலையும் ஆள் இருக்கிறாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஆனால் நேர்மையாக வாழ்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் ரேஷியோ எடுத்து பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் நேர்மையாக வாழ்கிற ஆட்களை நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்க, கோடியில் ஒருத்தன் தான் இருப்பான். நிறைய இருந்து பரிசுத்தமாக வாழ்கிறவன் கணக்கு எடுத்து பாருங்க, 100க்கு 85% இருப்பான். இங்கே ரேஷியோ கம்மியாக இருக்கும், இங்கே ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, கர்த்தருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்குகிறார். நம்ம வாழ்க்கையில் கூட நம்மளுக்கு பரிசுத்தமான எண்ணங்கள், பரிசுத்தமான சிந்தனைகள், பரிசுத்தமான ஜீவியம்லாம் எப்போ வரும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தால் தான் நமக்கு பரிசுத்தமான வாழ்க்கையே வரும். அதனால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். எங்கன்னா போய் உக்காந்துங்கன்னு ஆசீர்வாதம்லாம் தப்பு, ஆசீர்வாதம் வந்தால் கெட்டு போயிடுவேன்னா, இதெல்லாம் கேட்டு மண்டையில் ஏற்றுனீங்கன்னா மண்டையும் நாசமாக போவோம், வாழ்க்கையும் நாசமாக போயிடும். சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு சின்ன சாம்பிள் தான். தேவன் அந்த 7வது நாளை என்ன பண்ணாரா, தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவன் என்ன பண்ணியிருக்கலாம்னா, பரிசுத்தமாக்கிட்டு ஆசீர்வதிச்சிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கலாம்? பரிசுத்தமாக்கிட்டு ஆசீர்வதிச்சிருக்கலாம். கர்த்தருக்கு தெரியும், அப்படி பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு எல்லா பெந்தகோஸ்தக்காரனும் என்ன எடுத்துருப்பாங்க தெரியுங்களா? இந்த வசனம் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரு? முதல்ல பரிசுத்தம், அப்புறம் தான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, முதல்ல ஆசீர்வாதம், அப்புறம் தான் பரிசுத்தம். முதல்ல என்ன வரணும் தெரியுங்களா? நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்க, இருக்க முடியும், இருக்கிறீங்கன்றதுக்கு ஒரு அத்தாட்சி என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது தான் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க முடியுன்றதுக்கு அது ஒரு பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் இந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் அதான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் பாரு எவ்வளோ அழகாக செஞ்சான்ட்டு. சரி, இப்போ இதில் கொஞ்சம் சில காரியங்கள்லாம் இருக்குது. தேவன் 2வது வசனத்தில், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி, 7வது நாளில் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆண்டவர் என்ன வேலை செஞ்சாரு? என்ன வேலைங்க செஞ்சாரு? ஹலோ, ரெஸ்ட் எடுத்தார் 7வது நாள். சரி, 6 நாள் என்ன வேலை செஞ்சாரு? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரு இல்ல, வானம் பூமி இல்ல, எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த தேவன் எப்படி சிருஷ்டித்தாரு? வார்த்தையினால் சிருஷ்டித்தாரு. தேவன் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி நம்ம வேலை செய்கிற மாதிரி அவர் கல்லை தூக்கி, மண்ணை தூக்கி, சிமெண்ட்டை தூக்கி, மூட்டை தூக்கி, கட்டை தூக்கிலாம் வேலை செய்யல. அவர் சொல்றாரு வார்த்தை போய் எல்லாவற்றையும் என்ன பண்ணுது? உருவாக்குகிறது. ஆனால் ஒன்று தெரியுங்களா, ஒரு நல்ல கிரேட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வார்த்தையினால் சிருஷ்டித்தார். மனுஷனை மட்டும்தான் அவர் கையினால் உண்டாக்குனார். ஒரு கை தட்டுங்களேங்க, மனுஷங்களா தான் ஒரு கை தட்டுங்க. சிங்கம், புலி, யானை, கரடி, டைனோசர் முதல்ல எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்குனாராம். எல்லாவற்றையும் எப்படி உண்டாக்குனாரா? வார்த்தையினால் உண்டாக்குனாரு. நம்மளை வார்த்தையில் உண்டாக்கல, நம்மளை என்ன பண்ணாராம்? கையை வச்சு தொட்டு தொட்டு பார்த்து சொல்லுவாங்க தெரியுங்களா? தலை செய்யும் போது அப்படி கொஞ்சம் கோணையாக இருந்துச்சுன்னா பெண்டு சரி பண்ண ரவுண்டாக்கு தலையை அழகா. கண்ணு செய்யும் போது எப்படி செய்கிறாரு? அழகாக செய்கிறார் கண்ணை.
ஆமாம், அகோரமாக இராதபடிக்கு கண் இப்படி தான் நல்லா இருக்கும். புருவத்தை வைக்கிறாரு. எப்படி வைக்கிறார்? புருவத்தை அழகா வைக்கிறாரு. ஆண்டவர் அழகான புருவம் வச்சா நிறைய பெண்கள் பியூட்டி பார்லர் போய் திருட்டு போல புருவம் மாதிரி ஆக்கிட்டு வந்துடுறாங்க. கேட்டால் அந்த புருவம் சரிப்பட்டு சொல்லிட்டு நல்லா இருக்கிற முகத்துல இப்போ முடிய திருட்டு முடி ஆயிடுது, புருவத்தை ட்ரிம் பண்ணி. நான் யோசிக்கிறது உண்டு. கர்த்தர் அழகான புருவம் கொடுத்துக்கிறார். நேச்சுரலாக நான் சொல்கிறேன் கேட்டுங்களேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குதாங்க அழகு. நீங்கள் அதை என்னதான் டிசைன் பண்ணாலும் அது அழகாக வராது. அதனால் நம்ம ஆட்கள் பாருங்க, அவர் அழகாக கையை வச்சு புருவத்தை உண்டாக்கி, மூக்கை உண்டாக்கி, நாக்கு பல்லெல்லாம் உண்டாக்கி, அழகாக தொண்டை, பாடி ஷேப்லாம் உண்டாக்கி, எல்லாம் அழகாக உண்டாக்கி, கடைசியில் அவனுடைய நாசியில் ஊதி அவனை ஜீவாத்மாவானார். மனுஷியும் அப்படிதான் செஞ்சார். விழாவிலிருந்து எலும்பை எடுத்து அதையும் என்ன பண்ணாராம், அவர் கை வச்சு செஞ்சார் வேலை. மனுஷில தான் தேவனுடைய கரம் வைத்து வேலை செய்தார். மீதி எல்லா வேலையும் தேவன் கைப்படாமல் செஞ்சார். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட தேவனுடைய பார்வையில் எது பெஸ்ட்டு? நீங்க தாங்க பெஸ்ட்டு. ஹல்லேலூயா. மனுஷன் தான் பெஸ்ட்டு. ஆனால் நம்ம இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுறான், அவரை பார்த்து கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவர் எதுக்கு மனுஷனாக பிறக்கணும்? உன்னை மனுஷனாக படைச்சி நீ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு அழகாக இவ்வளோ பெரிய பைபிளை எழுதி கையில் கொடுத்தா இதை படிக்கிறதே கிடையாது. இஷ்டத்துக்கு ஆட்டை போட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லாத்த நோயெல்லாம் வர வச்சுக்கின்னு கடைசியில் பாட்டு மட்டும் பாடுறது. அவர் பிறக்கணும், நான் பட்ட கஷ்டம்லாம் அவர் படணும், நான் பட்ட துண்டு வேதனையெல்லாம் அவர் அனுபவிக்கணும். அவர் சொல்லுவார், இந்த புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லிக்கிறாரு. யோசுவால 1வது அதிகாரத்தில் 5, 6, 7 வசனத்தில் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? பாருங்க, ரொம்ப அழகாக மனுஷனுக்கு சொல்லி வச்சிருக்கிறாருங்க. இது என் சப்ஜெக்டே இல்லை, அவுட் ஆஃப் சப்ஜெக்டில் தான் போகிறேன். யோசுவா 1வது அதிகாரம் 5லேருந்து 6, 7, 8 வசனங்கள்ல சரி, ஓகே, நான் படிக்கிறேன். 7, 8 நான் படிக்கிறேன். ஏன்னா ஒரு வசனம் நீங்கள் படிச்சிட்டீங்களா? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாக இரு. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இந்த நியாயப்பிரமாணத்தை மோசே மூலமாக கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற மாதிரி செய்யறதுக்கு நீ எப்படி இருக்கணும்? பலங்கொண்டு கவனமாக செய்யறதுக்கு பலங்கொண்டு திடமனதா இரு. எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிறத நிறைவேற்றதுக்கு இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோ, இதில் என்ன எழுதி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்னெல்லாம் எழுதி இருக்குது இதெல்லாம் நீ படி, கற்றுக்கோ, புரிஞ்சிக்கோ, தெரிஞ்சுக்கோ. இதில் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் நீ செய்யறதுக்கு நீ எப்படி இருக்கணும்? நல்லா கவனமாக இரு, திட மனசாக இருன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. சில பேர் யோசிக்கிறாங்க, எனக்கு புத்தியே இல்லை. முதல்ல பைபிளை படி. அவர் சொல்றார் பாருங்க, நீ புத்திமானாய் நீ போகும் இடமெல்லாம். நீ எம்எல்ஏங்க கூட உட்காந்து பேச போறியா? நோ ப்ராப்ளம். எம்பிங்க கூட உட்காந்து பேச போறியா? நோ ப்ராப்ளம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட உட்காந்து பேச போறியா? நோ ப்ராப்ளம். இல்லை பெரிய பெரிய முதலமைச்சர்கள் கூட உட்காந்து பேச போறியா? நோ ப்ராப்ளம். எங்கே நீ போய் யார் கூட பேச போனாலும், எங்கே நிற்கினாலும் கொண்டாலும், நீ போகும் இடமெல்லாம், நீ எங்கே போனாலும் சரி, அந்த இடத்துல நீ புத்திமானா இருக்கணும்னா நீ எதை படிக்கணுமா? பைபிளை படிக்கணும். நீங்கள் புத்திசாலியாக மாறணும்னா
வல்லாரைக்கீரை மாத்திரை சாப்பிடணும். அப்படியா சொல்லிக்கிறாரு? இல்ல, மனுஷன் தான் சொல்லுவான். மனுஷன் சொல்லுவான், இந்த வல்லார லேகியோ வல்லார மாத்திரைலாம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு புத்தி வந்துரும்னுவான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு, எதை? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அல்லேலூயா. அவர் எவ்வளோ அழகாக சொல்றார். அதோடு விட்டாருங்களா? இது கம்மி, புத்தி வரத்துக்கு மட்டும் சொன்னார். புத்தி வரத்துக்கு என்ன பண்ணோம்? வார்த்தை. கீழே பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அடுத்தது என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன பண்ணக்கூடாது? உன் வாயை விட்டு பிரியவே கூடாது. வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்தில் இருந்தால் தான் வாயில இருக்கும். இருதயத்தில் இல்லைன்னா வாயில என்ன பண்ணாது? வராது. அப்போ வாயை விட்டு பிரியாது இருக்கணும்னா இந்த வார்த்தைகள்லாம் எங்க போய் சேரணும்? இருதயத்தில் போய் சேரணும். இருதயம் என்னன்னா, அதாவது கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்டுன்னு இருக்குது. மைண்டு எப்படி இருக்குதுன்னா, கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டுன்னு இருக்குது. சப்கான்சியஸ் மைண்டு தான் வந்து இருதயம். சப்கான்சியஸ் மைண்டு தான் இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. கான்சியஸ் மைண்டுனா நம்ம மனசில் இருக்கிற எல்லா செயல்களும் கான்சியஸ் மைண்டில் இருக்கும். சப்கான்சியஸ் மைண்டில் இருக்குது எது? நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நான் பைபிள் அறிக்கை பண்ணுவேன். இந்த பைபிள் அறிக்கை பண்ணும்போது கவனிக்க, நான் எழுதி வச்சு பண்ணுறது கிடையாது. சில நேரத்தில் இங்கே சில வேலைகள் செஞ்சு பார்த்துக்கினே இருந்தால் கூட அறிக்கை கரெக்டாக பண்ணிவிடுவேன். பார்த்துருக்குறீங்களா? ஏன் இதை கரெக்டாக அறிக்கை பண்ணிடுறேன்? இது வந்து ஃபஸ்ட்டு கான்ஷியஸ் மைண்டில் இருந்து இப்போ எங்கே போயிடுச்சுன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு, இருதயத்துக்கு போயிடுச்சு. இருதயத்தில் போயிடுச்சுன்னா அது நின்றுடும், அது மறக்கவே மறக்காது. ஆரம்பத்தில் சைக்கிள் ஓட்டும் போது கான்ஷியஸ் மைண்டில் ஓட்டுவீங்க. சைக்கிளை ஃபஸ்ட்டு எந்த காலை வைக்கணும், பெடலில் எப்படி ஏறணும், எல்லாம் கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். அது ஒவ்வொரு முறையும் சைக்கிளை பார்க்கும்போதே, தூரத்துலேருந்து பார்க்கும்போது இங்கேருந்து மனசு என்ன பண்ணோம்? சொல்லினே வரும். முதல்ல போனவொன்னே சைக்கிளை ஸ்டாண்ட் எடுக்கணும், அப்புறம் இந்த வீலில் இந்த காலை வைக்கணும், அப்புறம் ஒரு தள்ளி இந்த காலை தூக்கி மேலே போடணும், அப்புறம் மெரிக்கணும், அப்புறம் பெல் அடிக்கணும், ஆளுக்கு தூரமாக வரும்போதே பிரேக் அடிக்கணும். எல்லாம் இந்த எங்கே இருக்குதுன்னா கான்ஷியஸில் இருக்கும். ஆனால் 10 வருஷமாக நீங்கள் சைக்கிள் ஓட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி யோசிப்பீங்களா? ஆரம்பத்தில் யோசித்த மாதிரி யோசிக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? 4 பேர்கிட்ட பேசிக்கின்னு சைக்கிள் எடுத்து ஏறி உட்காந்து ஓட்டினே போயின்னு இருப்பீங்க. அது பிரேக் அடிக்க வேண்டியதில் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிப்பீங்க, பெல் அடிக்க வேண்டிய இடத்துல பெல் அடிப்பீங்க, திரும்ப வேண்டிய இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அதுவே திரும்பும் வண்டி. எப்படி திரும்புதுன்னா உங்களுக்கு அது எங்கே போயிடுச்சுன்னா கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு. அப்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்கணும்னா இந்த வார்த்தைகள் எங்கே போகணும்னா இருதயத்துக்கு போகணும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அல்லேலூயா. எதை நிறைவினால் வாய் பேசும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னா அது எங்கே போகணும்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகணும். சப்கான்ஷியஸ் மைண்டுனா செகண்ட் நேச்சர். நம்மையும் நம்முடைய சுபாவமாகவே மாறிடும். நம்முடைய சுபாவமாகவே மாறிடும். சில பேர் பாருங்க, மேக்ஸ் டீச்சருக்கெலாம் கணக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வந்து ஆரம்பத்துலலாம் நான் பார்த்துக்கிறேன், சில டீச்சருங்களாம் ஆரம்பத்தில் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு கைடு புக்கு ரெண்டுத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சுக்கின்னு ஒன்று ஒன்றா போட்டு சொல்லி கொடுப்பாங்க. போக 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 அவங்களுக்கு பழகிடும். ஒரு 10 வருஷம் கழித்து பாருங்க, அவங்க கணக்கு எடுத்த உடனே சொல்லுவாங்க, இதுவா இந்த ஃபார்முலா எழுது. எப்படி வந்துச்சு அவங்களுக்கு? ஆரம்பத்தில் ஒன்று எடுத்த உடனே வரல. எடுத்த உடனே அவங்களும் கைடை வச்சுக்கின்னு புக்கை வச்சுக்கின்னு இதை திறந்து அதில் பார்த்து, அதை திறந்து இதில் பார்த்து எழுதி போட்டு தான் கற்றுக் கொடுத்தாங்க. நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா அது சப்கான்ஷியஸ்க்கு போயிடுச்சு, இருதயம் என்கிற ஆழத்துக்கு போயிடுச்சு. அங்கே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் போனதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நேச்சுரலாக ஆயிடுச்சு. அவங்களுக்கு எடுத்துன்னு பிரச்சனையே இல்லை, கட கட கடன்னு எழுதுவாங்க. நீங்கள் செய்கிற எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா
மைண்டில் இருக்குது, மறந்து போயிடும். இருதயத்தில் இருக்குது, ஒரு நாளும் மறக்காது. இந்த வாய்ப்பாடெல்லாம் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு வாய்ப்பாடு பெரிய தகராறு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு வாய்ப்பாடு ரொம்ப தகராறு. 6 8 எவ்வளோ அப்படின்னா ஒரே பேபேன்னு முடிப்பான். ஆனால் இதை ஒரு 10 15 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பிள்ளைகளெல்லாம் கேட்டு பாருங்க, ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். ஏன்னா அப்போ படிக்கும் போது பிள்ளைகளை எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இன்னைக்கு கொடுக்குற மாதிரி புக்கும் நிறைய கிடையாது, ஹோம் ஒர்க்கும் நிறைய கிடையாது. இஷ்டத்துக்கும் இந்த கிராஃப்டை செய், அதை செய், இதை செய்யன்னு பிள்ளைங்களுக்கு ஹோம் ஒர்க்கு கொடுத்தா வீட்டில் அப்பா அம்மாக்களுக்கு வயிற்று கலக்கும். பையன் அங்கேருந்து வந்து இன்னைக்கு டீச்சர் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாருன்னா போதும், அப்பா அம்மாக்களுக்கு ஜுரமே வந்துடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற படிப்பு அப்படி ஆகி போச்சு. அப்போல்லாம் அப்படி கிடையாது. போன உடனே சொல்லிக் கொடுப்பாமா, காங்கா சாணம் சொல்லிக் கொடுப்பாங்க. மேக்ஸ் டீச்சர் வந்தாங்கன்னா என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? வாய்ப்பாடம் மனப்பாடம் பண்ணு. வாய்ப்பாடம் என்ன பண்ணு? மனப்பாடம் பண்ணு. 1லேருந்து 5 வரைக்கும் வாய்ப்பாடம் மனப்பாடம் பண்ணு. அப்புறம் 6லேருந்து 10 வரைக்கும் மனப்பாடம் பண்ணு. அப்புறம் 10லேருந்து 15 வரைக்கும் மனப்பாடம் பண்ணு. இப்படி வாய்ப்பாடம் மனப்பாடம் பண்ணி சொல்லி 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 அது உக்காந்து சொல்லி 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 6 8 அப்படின்னா கூட்ட வேண்டியது கிடையாது. 6 8 48 டபால்னு வந்துடும். 5 9 45. அதெல்லாம் எங்கேருந்து வந்துடுச்சு? நான் கால்குலேட்டர் வச்சு இல்லை. இது எப்படி வந்துச்சுன்னா, இதெல்லாம் அப்போல்லாம் 2 2 4 3 2 6 4 2 8 2 10ன்னு சொல்லி 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 அது மைண்டில் போய், மைண்ட்லேருந்து கான்ஷியஸ்லேருந்து சப்கான்ஷியஸ்க்கும் போய் அங்கே போய் தங்கிடுச்சு. இப்போ எடுத்த உடனே என்ன பண்ணுது? ஈஸியாக வந்துடுது. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மைண்டில் கான்ஷியஸில் சப்கான்ஷியஸில் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, இந்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய சப்கான்ஷியஸில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன், அந்த வார்த்தைகள் எல்லாம் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும். அவ்வளோ வல்லமை உள்ளது. ஆனால் நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாத்துக்கும் நேரம் கொடுத்து எல்லாத்துக்கும் செய்வோம், எல்லாத்துக்கும் நேரம் கொடுத்து செய்கிறோங்க. யோசிச்சு பாருங்க, என்னென்னமோ கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் உள்ளே இறக்குறோம். கான்ஷியஸில் போய் சப்கான்ஷியஸ் போகணும், கான்ஷியஸில் போய் சப்கான்ஷியஸ் போகணும், எல்லாம் உள்ளே போகணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு யோசுவா கிட்ட, என்ன சொல்கிறாருன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் உன் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பிரியாது இருப்பதாக. அல்லேலூயா சொல்லிட்டு, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எதை தான் யோசிக்க சொல்றாரு? கடன்காரனை பத்தி யோசிக்காத, வசனத்தை யோசிச்சுப்பார். பலவீனத்தை யோசிக்காத, வசனத்தை யோசி. வேற பிரச்சனைகளை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க, வசனத்தை யோசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி செய்யும்பொழுது என்ன ஆகுமா? வாயை விட்டு பிரிக்காம இந்த வசனத்தையே நீ அதிகமா யோசிச்சு தியானிச்சுக்கினே இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, கான்ஷியஸ்லேருந்து மைண்டு, கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா எங்க போயிடும்? இருதயத்துக்கு போயிடுங்க. இருதயத்தில் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்பொழுது கவனிங்க, இப்போ சொல்றாரு, இப்படி செஞ்சிட்டிங்கன்னா முதல்ல என்ன சொன்னாரு? இதில் இருக்கிறபடியெல்லாம் என்ன பண்ணணும்? செய்ய கவனமாக இருக்கணும், திடமனதாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வாயை விட்டு பிரியக்கூடாது. அதுக்கப்புறம் தியானித்து கொண்டு இருக்கணும். நீ இப்படிலாம் செஞ்சினா அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். தமிழில் வந்து வாய்க்க பண்ணுவாய் வந்துடுச்சு. இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, நீ எல்லா இடத்துலையும் வெற்றி அடைவாய். என்ன பண்ணுவ? ஒரு இடத்துல கூட தோத்து போக மாட்டீங்க. ஒரு இடத்துல கூட என்ன பண்ண மாட்டீங்களா? தோத்தே போக மாட்டீங்க. தோல்வி என்பது என் அகராதியில் இல்லை. அப்படி ஆயிடுமா லைஃப்? எப்போ? ஆண்டுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருந்தா. இன்னைக்கு ஏன் மனுஷன் லைஃப்ல தோல்வி? கையில் பைபிள் வச்சுக்கினே தோல்வி. பைபிள் இல்லாதவன் தோத்து போகலாம் வாழ்க்கையில்.
ஆனால் பைபிளை கையில் வச்சு ஒருத்தர் தோக்குறான்னா அவனை மாதிரி பெரிய முட்டாள் உலகத்திலேயே யாருமே இருக்க முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் நீ கவனமாக வச்சு இதை நல்லா ஆழ் மனசில் உள்ள இறக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை, அந்த ஆண்டு சொல்கிற வார்த்தை பாருங்க, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்னா நீ உன் வழிகளில் என்ன பண்ணுவ? வெற்றி அடைவ. அதுதான் வெற்றி, நிச்சயமா வெற்றி, சக்சஸ். சக்சஸ் இல்லாம இருக்காது, கண்டிப்பா சக்சஸ் வரும். எப்போ? இந்த வார்த்தைகள். அதுக்கு அடுத்தது பாருங்க, அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். தாவீதை எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீதை குறித்து இந்த 2 காரியங்களும் சொல்லப்படும். சவுல் கிட்ட தாவீது வேலை செய்கிறாரு. ஆனால் தாவீது செய்கிற எல்லா வேலையிலையும் அவன் காரிய சித்தி உள்ளவனாகவும் புத்திமானாகவும் நடந்து கொண்டானா. எப்படி இருந்தாரா தாவீது? காரிய சித்தி, அதுதான் சக்சஸ், வெற்றி உள்ளவன். அதுக்கு அடுத்தது புத்திமான், புத்தியாய் நடந்து கொண்டான். எப்படி தாவீதுக்கு இது வந்துச்சு? தாவீது எம்பி பிஹெச்டி படிச்சாரா, எம்ஃபில் படிச்சாரா, என்ன படிச்சார் தாவீது? அவர் ஒன்றும் தெரியாது, கர்த்தருடைய வார்த்தை தான் தெரியும், கர்த்தரை தான் தெரியும், கர்த்தருடைய வார்த்தை தான் தெரியும். நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் காலம் கடந்து போயிருக்கலாம், படிக்க வேண்டிய காலத்தை மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இனி படித்தாலும் படிப்பு ஏறாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா தோக்கக்கூடாது, ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம முட்டாளாக இருக்கக்கூடாது, புத்திசாலியாக இருக்கணும்னு எண்ணம் இருக்கும். அப்படி 2 எண்ணம் உங்களுக்கு இருந்து அப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சீரியல் பார்க்கறத சீரியஸாக நிறுத்திடுங்க. சீரியல் பார்க்கறத சீரியஸாக நிறுத்திட்டு சீரியல் பார்க்குற நேரத்தெல்லாம் உட்காந்து பைபிளை படித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லா காரியத்திலும், நீங்கள் எந்தெந்த காரியத்திலெல்லாம் கையிட்டு செய்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்திலாம் நீங்கள் ஈடுபடுறீங்களோ அதிலெல்லாம் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். நீங்கள் புத்திசாலியாகவும் மாறிவிடுவீர்கள். இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே மனுஷ வாழ்க்கைக்கு என்னங்க வேணும்? இதுதான் 2 முக்கியம். ஒரு மனுஷ வாழ்க்கையில் அவன் எல்லா விதத்துலையும் வெற்றியாக இருக்கணும், புத்தியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ சரி, நம்ம இடத்துக்கு நம்ம போவோம். கர்த்தர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு? மனுஷனை கை வச்சு தொட்டு சிருஷ்டித்தார். அப்போ மனுஷன் எவ்வளோ பெரிய பாக்கியவான், எவ்வளோ பெரிய பாக்கியவான். அவன் வாழ்க்கையில் தோத்து போகக்கூடாது, நஷ்டப்பட்டு போகக்கூடாது, அவன் ஒரு பலவீனத்தில் சாகக்கூடாது, நல்லா இருக்கணும்னு சொல்லி 100% தேவன் விரும்புகிறார். கவனிங்க, ஒவ்வொரு மனுஷனும் நல்லா இருக்கணுன்றது தேவனுடைய சித்தம். அவருடைய பெரிய விருப்பம் என்னன்னா மனுஷன்லாம் நல்லா இருக்கணும். ஆனால் ஏன் மனுஷன் நல்லா இல்லாமல் போயிடுறான் அப்படின்னா, முதல்ல அவரை ஏற்றுக்கிறது கிடையாது, 2வது அவர் வார்த்தையும் படிக்கிறது கிடையாது. அப்படியா அவரை ஏற்றுக்கினாலும் அவருடைய வார்த்தைக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சில் தலையை காட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் ஒரு நோக்கத்தோடு. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கை நல்லா இல்லாததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க தேவனை கனம் பண்ணுறது இல்லை, தேவன் மேலே ஒரு மதிப்பு மரியாதை, அந்த பயபக்தி ரெவரன்ஸ்லாம் கிடையாது தேவன் மேலே. ஏதோ போவோம் வருவோம் தலையை காட்டுவோம், அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போனோம். அதை விட நிறைய கிறிஸ்துவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் கேட்பான், கர்த்தர் ரட்சிக்கப்படாத ஒருத்தன் பக்கத்தில் தான் வச்சுருப்பார். அவன் கண்டிப்பாக கேட்பான், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்கவே வேணாங்க. அவன் கேட்பான், இன்னும் ஞாயிற்றுக்கிழமைனா போவியே, இந்த வாரம் போகலையா? இதுக்கு மேலே நான் வேற ஃபோன் பண்ணி கேட்கணுமா? அவன் ஏற்கனவே பிசாசு என்ன பண்ணுறான்னா நக்கலாக கேட்குறான், சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனியே, என்னாச்சு போனியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போவே அவங்ககிட்டயும் பொய் சொல்கிறது, அவங்ககிட்ட என்ன சொல்கிறது, பொய்யை சொல்லி சமாளிக்க வேண்டியது தான் வேலை. சொல்கிறேன், ஏன் கிறிஸ்துவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா, நான் சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியல, தேவனுடைய மேன்மை தெரியல, தேவன் நம்ம எப்படி வச்சிருக்கிறான்ற மேன்மை தெரியல, நாம் எப்படி இருக்க வேண்டியவர்களுடைய அந்த மேன்மையெல்லாம் தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, உலகத்தில் 1000 சாமியில் இயேசு ஒரு சாமி, 1000 மதத்தில் இது ஒரு மதம், அங்கே கற்பூரம் கொளுத்தணும், இங்கே மெழுகுவர்த்தி கொளுத்தணும், அவ்வளோதான் போ, இப்படிதான் நினச்சிக்கிறாங்க.
அங்கே வேற இங்கே வேற எல்லாம் ஒன்று தான் பாருங்க. இதுக்கெல்லாம் காரணமே நம்ம பாஸ்டர்மாருங்க தான். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் நம்ம பாஸ்டர்மார்கள் தான். அந்த சாமியாருங்க மாதிரியே இவங்க மாறுது. அந்த சாமியார் என்ன பண்றானோ, அவன் தாடி வச்சுக்கிறானா இவரும் தாடி வச்சுக்கிறது. அவன் முடிய நீட்டா வளர்த்தா இவரும் முடிய நீட்டா வளர்த்துக்குது. அந்த சாமியார் மாதிரியே பண்ணுது. சாமியார் அமாவாசைக்கு பண்டிகை கொண்டாடினா இவனும் அமாவாசைக்கு பண்டிகை, இவனும் அமாவாசை ஜபம் வச்சிருவோம். அவன் கிருத்திகை கொண்டாடினா இவங்க கிருத்திகை ஜபம். அவன் பௌர்ணமி வச்சானா இவங்க பௌர்ணமி ஜபம். அவன் வெள்ளிக்கிழமை வச்சானா இங்கே வெள்ளிக்கிழமை உபவாசம் ஜபம். அங்கே செவ்வாய்க்கிழமைனா இங்கே செவ்வாய்க்கிழமை உபவாசம் ஜபம். ஏன் நான் கேட்குறேன், புதன்கிழமை வை, சனிக்கிழமை வை, ஏன் அது செவ்வாய்க்கிழமையில தான் வைக்கிற, வெள்ளிக்கிழமையில தான் வைக்கிற? என்ன தெரியுங்களா காரணம்? இவங்களுக்கு பெரிய பயம். இவங்க கேட்டு எனக்கு பேசி பாருங்க. என்ன சொல்லுங்கம்மா, செவ்வாய்க்கிழமையில் அவன் மணி ஆட்டி கற்பூரம் கொளுத்தி அவன் சாமி என்ன பண்ணுறான், ரொம்ப பவராக ஏற்றுறான். அது நம்மக்கிட்ட ரொம்ப என்ன பண்ணோம், அமக்கலம் பண்ணோம். நம்ம உபவாசப்பட்டால் தான் அதை அடக்க முடியும். அமாவாசையிலேயே ஜபம் வைக்கிற, அமாவாசைக்கு தான் பேய்க்கு பவர் அதிகமாகிடும். அன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பவரை கொஞ்சம் என்ன பண்ணோம், இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் அமாவாசை அன்னைக்கு நீ எங்கன்னா போனீன்னா தொலைஞ்ச ஜாக்கிரதை. மரியாதையாக அமாவாசையில் எங்கே உக்காரணும், இங்கே கூட்டம் அமாவாசை கூட்டம் வச்சுக்கிற, மரியாதையாக உக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இப்படியே மண்டையில் ஊறி போன ஆத்துமாக்கும் அமாவாசையில் தான் வெளில போட்டால் கல் தடிக்கு கீழே விழுந்து ரத்தம் குத்தம் வந்தோம், நாங்கள் பேந்துரும். உடனே சொல்லுவார், கர்த்தர் மூலமாக பேசினார் உனக்கு. கர்த்தர் பேசுறதுனால உள்ள மைண்டில் பிற்போக்கான நெகட்டிவ் தாட்ஸை இன்புட் பண்ணியாச்சு. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பயம் ஒர்க் பண்ணும். பயத்தினால தான் விழுது. தெரியுங்களா உங்களுக்கு? நல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் கூட, நல்ல சிக்ஸர் அடிக்கிற பேட்ஸ்மேன் கூட பயந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், டக் அவுட் ஆகிடுவான். ஒரு கேமை நீங்கள் எப்போ நல்லா சக்ஸஸாக விளாட முடியும் தெரியுங்களா? தைரியமாக இருந்தால் தான் சக்ஸஸாக விளாட முடியும். பயத்தோடு விளையாடி சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை பயந்து பயந்து அப்படியே வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. ஏசு அதுக்கு தான் சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. மாட்டாதுன்னு இருக்கும் பைபிள்ல. உடனே மல்லு கட்டாதீங்க, முடியாது. அதுக்கு அர்த்தமே அப்படிதான், சேதப்படுத்த முடியாது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறார். அதெல்லாம் இன்புட் பண்றோமா? அமாவாசை இன்புட் பண்ணி வச்சுக்கிறது, பௌர்ணமி இன்புட் பண்ணி வச்சுக்குது, கிருத்திகை இன்புட் பண்ணி வச்சுக்குது, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்புட் பண்ணி வச்சுக்குது, ராவுகால யமகண்டாத்தை இன்புட் பண்ணி வச்சுக்குது, என்னென்னத்தையோ இன்புட் பண்ணி வச்சுக்கிது. அதில் தான் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்களும் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், முதல்ல இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும். அமாவாசை ஜபத்தை ஒழிச்சு கட்டணும், பௌர்ணமி ஜபத்தை ஒழிச்சு கட்டணும், கிருத்திகை ஜபத்தை ஒழிச்சு கட்டணும், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்தை ஒழிச்சு கட்டணும், செவ்வாய்க்கிழமை உபவாச ஜபத்தை ஒழிச்சு கட்டணும். இதெல்லாம் நீங்கள் என்னைக்கு ஒழிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உருப்பிடுவீங்க. இதெல்லாம் வச்சுன்னு இருக்கிற வரைக்கும் ஜானி ஏறினா முழம் சரிக்குன்னு இருக்கும் கீழே. வெள்ளிக்கிழமை 2 ஸ்டெப்பு ஏறுவீங்க, சனிக்கிழமை 4 ஸ்டெப்பு சரிக்கு விட்டுருவான். ஏன்னா பிசாசு வெள்ளிக்கிழமையும் வேலை செய்வான், சனிக்கிழமையும் வேலை செய்வான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வெள்ளிக்கிழமை தான் வேலை செய்வான், மற்ற நாள் அவன் வேலை செய்ய மாட்டான்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவன் எல்லா நாளும் வேலை செய்வான். அதே போல் நீ வெள்ளிக்கிழமையில் ரொம்ப பயந்துனா அவன் ரொம்ப ஆட்டம் காட்டுவான் உங்களுக்கு. நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க, அவனை ஒரு பொருட்டாக நினைக்காதீங்க. பாவம், அவனே இன்னும் கொஞ்சம் நல்ல ஆண்டவர் அவனை ஒரு தேவ தூதனை அனுப்பி அவன் கூட்டத்தெல்லாம் சங்கிலினால் கட்டி எங்கே தள்ள போகிறாரு, பாதாளத்தில் தள்ள போகிறாருங்க. பாவங்க, அவனும் கொஞ்ச நாள் தான் அவனுக்கே டைம் இருக்குது. அவர் வந்துட்டாருன்னா, ஆண்டவர் வந்துட்டாருன்னா அடுத்து நடக்கிற வேலை அவருக்கு தான் ரைடு. ஈடி ரைடு நடக்கிற மாதிரி அவருக்கு தான் ரைடு நடக்கும். சங்கிலினால் கட்டி பாதாளத்தில் அடித்து வச்சு 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 1000 வருஷம் வச்சுருப்பார் அவனை. 1000 வருஷம் கழித்து கொஞ்ச நாள் ரிலீஸ் பண்ணி திருப்பி மொத்தமாக தூக்கி கூண்டோட பாதாளத்தில் வைக்க மாட்டார், அக்கினி கடலில் போட்டு அழிச்சிடுவார். அவன் நிலைமை அவ்வளோதான். அவன்கிட்ட போயிட்டு அவனே இன்னைக்கோ நாளைக்கும் இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீங்கள் அவங்க மல்லு கட்டுறீங்க. ரோட்டில் போகும்போது 4 நாய் படுத்துன்னு இருக்கும். நீ இங்கேருந்தே அந்த 4 நாயையும் பார்த்துக்கினே போய் பாரு, ஒன்றும் படாது. அந்த 4 நாயை அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே போய் பாரு.
நானும் முதல்ல பார்க்கும், அப்புறம் மெதுவாக அப்படி உடம்புடணும், அப்புறம் எழுச்சி நிற்கும் அப்படின்னும். நானும் குலைக்க ஆரம்பிச்சிடும். ஏன் குலைச்சது? நீ போற ஆளு ஒழுங்கா அப்படி நேரா பார்த்து போயிருந்தீங்கன்னா அது நானும் ஒழுங்கா படுத்துட்டு இருந்திருக்கும். இங்கிருந்து போகும்போதே அதை பார்த்துக்கிட்டே போறது. இப்படிதான் செவ்வாய்க்கிழமை பார்க்கறது, வெள்ளிக்கிழமை பார்க்கறது, அமாவாசை பார்க்கறது. அவன் கொலைக்க தான் செய்வான். யார் வாழ்க்கையில பிசாசு ரொம்ப வேலை செய்வான்னா, யாரெல்லாம் இந்த அமாவாசைக்கு பயப்படுறாங்களோ, பிசாசுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. வெள்ளிக்கிழமையில பயப்படுது, வெள்ளிக்கிழமையில பிசாசுக்கு பவர், செவ்வாய்க்கிழமையில பவர், அமாவாசையில பவர். பவர்னா அவன் பவர் ஆயிடுறான் அவன். நான் அதுக்கு தான் சொல்றது, சும்மா இதெல்லாம் நீங்க பெருசா நினைக்க கூடாது. நீ பாட்டு போயினரு, ஏன்னா குரல் ஒடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹே அப்படி சொல்லி பாருங்க, அது பாட்டு கம்முன்னு ஆயிடும். அதுக்கு தெரியும் யாரை பார்த்து கொலைக்கணும், யாரை பார்த்து கொலைக்க கூடாதுன்னு அதுக்கு தெரியும். அது ஒரு நம்மளுடைய தன்மையை வச்சு அது கண்டுபிடிக்குது. இவன் பயப்படு, நமக்கு பயப்படுறான்னா நம்மளுக்கு பயப்படலையான்னு பார்க்கும். ஒன்று தெரியுங்களா, நீங்கள் அப்படியே அசால்ட்டாக போயின்னு ஓரக்கண்ணிலே பாருங்க. அது நீங்கள் அதை பார்க்கறது தெரியக்கூடாது. நாயை சொல்ற, பேய இல்லை, பேயை பார்க்க முடியாது. நாயை ஓரக்கண்ணிலே பாருங்க. அது என்ன பண்ண தெரியுங்களா, நீங்கள் என்ன ஆட்டிடியூட்ல போறீங்கன்னு மட்டும் உங்களையே வாட்ச் பண்ணுமா அதை பாருங்க. பண்ணோம். நீ தைரியமா நீ பாட்டு போயின்னு பாருங்க, கர்த்தர் நல்லவர் துதியுங்கள் அப்படி சொல்லி பாட்டு பண்ணி நீ பாட்டு போயிடுற, அது பாட்டு கம்முன்னு இருக்கும். ஏன்னா அது பார்க்குது, இவன் பயப்பட மாட்டேன்றான். இவன் கொலைச்சா கூட என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். அதுதான் அந்த அறிவு பிசாசுக்கு இருக்குது. நாயும் பேயும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரலையும். என்ன ஒன்று, எழுத்து தான் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி அது ஆட்டிடியூட்ல சேம் ஆட்டிடியூட் தான் அவன்கிட்டையும். அவனும் அப்படித்தான். அவன் வந்து யாருக்கிட்ட வந்து வாலாட்டுவான். வசனத்தில் பேதுரு எழுதுறாரு, எவனை விழுங்கலாமோ வென்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். என்ன பண்ணிருக்கிறானா, யாரு கேண்டிடேட்டு, எந்த கேண்டிடேட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆள் தேடி என்ன பண்ணிருக்கிறானா, சுத்தின்னு இருக்கிறான். நீ தைரியமா இருந்தா உங்ககிட்டயே வரமாட்டான். நீ வந்து அவன் எப்படி பிசாசு எப்படி கண்டுபிடிவான் தெரியுங்களா, நீங்க பேசும் போதெல்லாம் தேவனும் நீங்க பேசுறதை கவனித்து கேட்பார், பிசாசும் கவனிச்சு கேட்பான். நீங்க விசுவாசிக்கிட்ட பேசும்போது, நாளன்னைக்கு அமாவாசை வருதான், உஷாரா இருந்துக்கோ, அமாவாசையில தான் நிறைய நடக்கும், அமாவாசையில் தான் சில சேட்டெல்லாம் காட்டும், அப்படி இப்படின்னு நீங்கள் பேசுறீங்க வச்சுக்கல, அவன் அங்கே ஒரு விசில் வச்சு கூப்பிடுவான். 4 பேர், ஏய் வாங்கடா இங்கே கேண்டிடேட் மாற்றிடுச்சு, அமாவாசைக்கு என்ன பண்ணுது இந்த கேண்டிடேட்டு, ரொம்ப பயப்படுது, வீட்டுக்கு போயிடலாம் வந்துடுவான். நீ அமாவாசையை சட்டை பண்ணலன்னு வச்சுக்கங்க, நான் சொல்கிறேன் வரவே மாட்டான். எனக்கு அமாவாசையை மறந்து போச்சு. உண்மையில் அமாவாசைன்றது என்னைக்கும் அமாவாசைன்றது எனக்கு மறந்து போச்சு. ஆனால் ஒரு காலத்தில் நானும் அமாவாசையை கவனமாக வச்சு, அமாவாசை மாதம் போகிறதுக்கு உடனே கேலண்டரில் டேட்டை என்ன பண்ணுறது, என்னைக்கு அமாவாசைன்னு பார்த்து அதை நோட் பண்ணி, சபை ஜனங்களுக்கு இந்த மாதம் இந்த தேதியில் இந்த நாளில் என்ன வருகிறது, வாசை வருகிறது, தயவு செஞ்சு நீங்களாம் வந்துடணும், எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒருமித்து எல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறது நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் பிசாசுக்கு பயந்து ஜெபம் பண்ணுறது தான் தப்பு. ஜெபம் பண்ணுறது நல்லது, பிசாசுக்கு பயந்து ஜெபம் பண்ணுறது தான் தப்புன்ற. அல்லேலூயா. அப்போ தேவன் வந்து நம்மளை எப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறாருன்னா, அவர் தொட்டு பார்த்து பார்த்து அழகா கண்ணு மூக்கு கை எல்லாவற்றையும் பார்த்து அழகா தொட்டு தொட்டு நம்மளை அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் சூரியனை ஆண்டவர் தொட்டு டிசைன் பண்ணல. எதுவுமே மரம் செடி கொடியெல்லாம் எவ்வளோ இருக்குது, மலைகள் இருக்குது, கடல் இருக்குது, ஆறு இருக்குது, ஏரி இருக்குது, குளம் இருக்குது, நீரூற்று இருக்குது, மிருகங்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது, மச்சங்கள் இருக்குது. எதையும் தேவன் தொட்டு உண்டாக்கல. உங்களையும் என்னையும் தான் அவர் கையால் தொட்டு உண்டாக்கியிருக்கிறார். பெரிய பாக்கியம். அதெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னா, இப்படி உலகத்தில் அவன் இருப்பான், கடவுள் மனுஷனாக பிறக்கணும், என்ன மாதிரிலாம் கஷ்டப்படணுன்ட்டு. நான் சொல்கிறேன், அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் விசேஷமானவங்க. எப்பவுமே நீங்கள் ஒரு எப்படி இருக்கணும் தெரியுங்களா, சொல்லணும், வசனம் சொல்றது ரொம்ப அழகாக சொல்லணும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம்
பாக்கியம் உள்ளது. இதுல பாக்கியம் உள்ளது யாரு? ரெண்டு வசனத்திலையும் பாக்கியம் உள்ளது பாக்கியம் உள்ளதுன்னு யாருக்கு வருது? நீ அவரை தெரிஞ்சினாலும் நீ பாக்கியவான், அவர் உன்னை தெரிஞ்சினாலும் நீ பாக்கியவான். எப்படி இருந்தாலும் நீ பாக்கியவான் தான் அவர்கிட்ட போயிட்டீனா. இல்லை அவர் உங்ககிட்ட வந்துட்டார்னா. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவர். ஏன்னா நம்மளை நேசிக்கிறார், நம்ம மறந்தே போகக்கூடாது. ஓகேங்களா? சரி, அப்போ பாருங்க, கர்த்தர், நம்ம அந்த வசனத்துக்கு என்ன பண்ணோம்? தேவன் தாம் செய்து முடித்த 2வது வசனம், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் என்ன பண்ணியிருந்தாரா? ஓய்ந்திருந்தார். தேவன் ரெஸ்ட்ல இருக்கிறாரு. இப்போ தேவன் எப்படி இருக்கிறார் தெரியுங்களா? தேவன் இப்போ எப்படி இருக்கிறாரு? ரெஸ்ட்ல இருக்கிறாரு. யார் ரெஸ்ட்ல இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்போ சிருஷ்டிப்பில் 6 நாளில் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு 7ஆவது நாளில் ஓய்ந்திருந்தார். இப்போ என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி மனுஷனுக்காக எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக செய்து முடித்துட்டு, அன்னையிலேருந்து இயேசு எனக்கு சிலுவையில் முடிந்ததுன்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து பிதா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்க ஜெபம் பண்ண பிதா கேட்க மாட்டாரு. நீங்க ஜெபம் பண்ணா பிதாவே என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டாரு. ஏன்னா என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டார். நீங்க கொலோசையர்ல படிச்சு பாருங்க. 7ஆம் நாள் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது. 7ஆம் நாள் என்பது யாருக்கு அடையாளமா இருக்குதா? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது 7வது நாள். கொலோசையர்ல சொல்லுதுங்க. 7ஆம் நாள் என்பது எதற்கு அடையாளமா இருக்குது? யாருக்கு அடையாளமா இருக்குதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்குதா. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா, எப்படி தேவன் சிருஷ்டிப்பில் மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து ஓய்ந்திருந்தாரோ, அதுபோல இயேசு கிறிஸ்து மூலமாக மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதனால் தேவன் இப்போ பரலோகத்தில் எப்படி இருக்கிறார்னா ஓய்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம எந்த நாளில் வந்திருக்கிறோம்? ஓய்வு நாளில் வந்திருக்கிறோம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்கள எந்த நாளில் இருக்கிறீங்க? ஓய்வு நாள். ஓய்வு நாளை பற்றி என்ன சொல்லுது தெரியுங்களா? மற்ற நாளில் இருக்கிற மாதிரி நீ ஓய்வு நாளில் இருக்கக்கூடாது. மற்ற நாளில் இருக்கிற மாதிரி ஓய்வு நாளில் இருக்கக்கூடாது. ஓய்வு நாளில் என்ன பண்ணணும்? நீ ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கணும்னா கையை காலை நீட்டின்னு அப்படியே படுத்துக்கினே இருக்கிறதுல 10 மணி வரைக்கும். அந்த ரெஸ்ட்டை சொல்லல, மனசு ரெஸ்ட்டில் சொல்கிறாரு. மனசில் இளைப்பாறுதல், உள்ளத்திலே உண்டாகிற இளைப்பாறுதல், உள்ளத்தில் உண்டாகிற சமாதானம், உள்ளத்தில் உண்டாகிற சந்தோஷம், உள்ளத்தில் உண்டாகிற நிச்சயத்தன்மை, இதுதான் இளைப்பாறுதல். நீ இளைப்பாறுதலில் இருக்கணும். 7வது நாள் இயேசுவை ஏற்றுக்கணுங்களா? எந்த நாளில் இருக்கிறீங்க? இயேசு 7வது நாளுக்கு அடையாளம். இயேசுவை ஏற்றுக்கணும் எந்த நாளில் வந்திருக்கிறோம்? 7வது நாள். 7வது நாள் ஆண்டவர் என்ன சொன்னார்? எந்த வேலையும் செய்யாத, என்னை பற்றியே நினச்சினிரு, என்னை பற்றியே நினைச்சிரு. 7ஆம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். 7வது நாள் என்ன நாள்? சபை கூடும் பரிசுத்த நாள். இயேசுவை ஏற்றுக்கணுங்க. நான் சொல்கிறேன் கேட்டுங்க. நீங்கள் அவரை பற்றி நினச்சினா அவரு கூடவே சந்தோஷமாக ஜாலியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற 6 நாளும் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க 6 நாள். ஆனால் இந்த ஒரு நாளில் நீ ஆண்டவர் கூட இருக்குதுல்ல, ஆண்டவர் சமூகத்தில் இருக்குதுல்ல, அந்த ஓய்வு நாளில் வசனம் சொல்லுது, நீ 6 நாள் இருந்த மாதிரியே 7வது நாள் இருக்கக்கூடாது. 6 நாள் இருந்த மாதிரி எத்தனை நாள் எப்படி இருக்கக்கூடாது? ஆமாம், திங்கக்கிழமை மாதிரியே இங்கே இருக்கக்கூடாது. இது ஓய்வு நாள். நல்ல காலையில் எழுந்துச்சு அவர் சமூகத்தை வரணும். அதான் தாவீது சொல்கிறாரு, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள். அப்படின்னா என்னன்னா, இப்போ திங்கக்கிழமை எப்படி போவீங்க? நாளைக்கு வேலைக்கு துதியோடும் புகழ்ச்சியோடும் அப்படி ஒரு சந்தோஷமாவா போவீங்க? காலையில் எழுச்சிக்கும் போதே பிள்ளைங்களை தட்டி எழுப்பும் போதே எழுச்சிக்கோ சீக்கிரமா, நிறைய வேலை இருக்குது, உன்னை வேற எழுப்ப வேண்டியதாக்குது. காலையிலே என்ன ஆயிடுச்சு? டென்ஷனு தொடங்கிடுச்சு. அதை எழுப்பி அதை ரெடி பண்ணி அது நம்மளும் ரெடி ஆகி அதுவும் கூட்டு போகணும் ஸ்கூலுக்கு, நம்மளும் அதுக்கு பிறகு வேலைக்கு போகணும், எவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஆனால் ஓய்வு நாளில் அப்படி இருக்கக்கூடாது. ஓய்வு நாளில் எப்படி இருக்கணும்? 6 மணிக்கு எழுந்திருக்கணும், நிதானமாக குளிக்கணும்,
நல்லா அழகாக ட்ரெஸ்அப் பண்ணணும். சும்மா ஜம்முன்னு ஆரம்பத்துக்கெல்லாம் எங்கே வந்துடணும்? சர்ச்சுக்கு வந்துடணும். நீங்கள் உட்கார சேரை பிடிக்கணும். நல்லா என்ன பண்ணணும்? கண்ணை மூடி நல்லா சோத்திரம் பண்ணணும். நல்ல ஆண்டவர் சமூகத்தில் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். பா நன்றிப்பா, 6 நாள் இந்த மேனேஜரை பற்றி யோசித்தேன், இந்த ஓனரை பற்றி யோசித்தேன், கம்பெனியை பற்றி யோசித்தேன், என்னென்னமோ யோசித்தேன். இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு இல்லை ஆண்டவரே, ஐ எம் ஃப்ரீ, நிம்மதியாக இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு 7வது நாளில் வந்து என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நல்ல சந்தோஷமாக ஆண்டவர் சமூகத்தில் என்ஜாய் பண்ணி பாடணும். ஒரு பாட்டு பாடும்போது என்ன பண்ணணும்? எப்படி பாடணும்? என்ஜாய் பண்ணி பாடணும். போய் பாருங்கள், பப்புலெல்லாம் பாருங்கள், என்ன பாட்டுன்னு கூட கேட்க மாட்டேன்து, புரியவும் புரியாது, ஆனால் பயங்கர என்ஜாய் பண்ணி குதிக்கிறானுங்க. நான் சொல்கிறேன், பப்பு கொடுக்காத சமாதானத்தை சந்தோஷத்தை இயேசு கொடுப்பார். அங்கே துட்டு கொடுத்து தான் சந்தோஷம், இங்கே துட்டு இல்லாமலே சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்பவுமே குறையாது, அழியாது. அது ஒரு நாள் அழிஞ்சிடும், குறைஞ்சிடும். அந்த சந்தோஷமே துக்கமாக கூட மாறிடும். யோசிச்சு பாருங்க, மனுஷன் எங்கெங்கேயோ போய் சந்தோஷமா என்னென்னமோ பாடுறான், என்னென்னமோ பாட்டு பாடி குச்சின்னு கிடக்குறான், டமால் டிமில்ட்டு. நான் சொல்கிறேன், இங்கே தாங்க குதிக்கணும். நல்லா ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து நல்லா பாடி சந்தோஷமா அப்படி இருந்துட்டு, அன்றைக்கி அழகாக போகும்போதே சிக்கன் வாங்கிட்டு போங்க. போகும்போதே சிக்கனோ ஏதோ வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் நல்லா ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4 மணிக்கு என்ன பண்ணோம்? ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு வாங்க. ட்ராக்ஸ் ஊழியம் வந்து செஞ்சிங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஈவினிங் சர்வீஸ் முடிச்சிங்களா? அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு போய் என்ன பண்ணோம்? திருப்பி மதியானம் செஞ்ச மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் திரும்ப ஒரு முறை என்ன பண்ணோம்? சூடு பண்ணி சாப்பிட்டு ஹாப்பியாக படுத்துக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் கர்த்தருக்குள்ள நம்ம மனரம்யமாக இருக்குது. இந்த ஒரு நாள் நீங்கள் இப்படி வாழ்ந்து பாருங்களேன், ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷமாக ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க, 6 நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு நாள் இது மாதிரி கோட்டை விட்டுட்டீங்கன்னா 6 நாள் பாருங்க பயங்கர கெடுபிடியாக போயின்னு இருக்கும். பயங்கர டைட்டாக ஓடும் பிஸ்னஸ், வேலையே பயங்கர டைட்டாக ஓடும். மேனேஜர் தேவையில்லாமல் திட்டுவார், நிறைய ஒர்க் லோடு கொடுப்பாங்க, எல்லாம் அங்கே ஏடாகுடமாக நடக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஓய்வு நாளில் என்ன பண்ணல? ஓய்ந்து இல்லை. ஆமாம், ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்குனா அது மனுஷனுக்கு சாபம். ஓய்வு நாள் வேலை நாள் ஆக்குனா சாபம். 7வது நாள் யாருக்கு அடையாளம்? இயேசுவுக்கு அடையாளம். பிதா பாருங்க, இப்போ அவர் ரெஸ்ட்டில் போயிட்டாரு, எல்லாம் இயேசுகிட்ட கொடுத்தாரு, இயேசு முடிச்சிட்டார், ரெஸ்ட்டில் போயிட்டாரு பாருங்க. அப்போ இதுதாங்க, இயேசு முடித்து விட்டார். அதன் மூலம் பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்து என்ன பண்ணிட்டார்? 7வது நாளை பரிசுத்தமாகிட்டாரு. இப்போ நம்மளாம் எந்த நாளில் இருக்கிறோம்? 7வது நாளில் இருக்கிறோம் இல்லை? இயேசு 7வது நாள், இயேசு ஏற்றுக்கணும். நம்ம எந்த நாளுக்குள்ளே வந்துட்டோம்? 7வது நாள் வந்துட்டோம். இப்போ நம்ம மேலே என்ன இருக்குது? நம்மளெல்லாம் என்ன பண்ணிக்கிறாரு? பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கி விட்டாரா? பரிசுத்தமாக்குவாரா? அந்த வசனம் என்ன சொல்லு பாருங்க, ஆசீர்வதித்து பரிசுத்தம் மாக்கினார். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சிலுவையில் இயேசு சொன்னார், முடிந்தது. என்ன முடிந்தது? அதுதான் 7வது நாளில். 6 நாளில் எப்படி தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தாரோ அது போல் சிலுவையில் என்ன பண்ணிடுச்சு? எல்லாமே முடிஞ்சிச்சு. இனி நீங்கள் பிதா கிட்ட போயிட்டு ஒன்று கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார், நான் என்னுடைய குமாரன் மூலமாகவே எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காக கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி அப்படின்னு கேட்டுட்டு தான் சொல்றாரு. அவர் மூலமா எல்லாமே கொடுத்துட்டார்ப்பா, கொடுத்துட்டாரு. எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுத்துட்டாரு. உனக்கு கொடுக்க வேண்டியதுன்னு ஒண்ணுமே கிடையாது. எந்த மனுஷனுக்கும் பிதாவாகிய தேவன் செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணுமே கிடையாது. பிதாவாகிய தேவன் கிட்ட போய் நின்னா அவர் என்ன சொல்ல தெரியுமா? நீ ஏன் என்கிட்ட வந்து நிக்கிற? அவர்கிட்ட போ, அவர் மூலமா என்ன பண்ணிட்டேன்? உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டேன், அங்க போய் வாங்கிக்கோ. சில நேரத்தில் பார்த்தீங்களா, ரேஷன் கார்டில் அரிசி போகிறவங்க ஒருத்தர் இருப்பான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசிக்காரங்கிட்ட போக மாட்டாங்க, அந்த பில்லு எழுதுறவங்கிட்ட போய் நின்றுன்னு, அவன் ஃப்ரெண்டாக இருப்பான், சொந்தக்காரனாக இருப்பான், அவங்ககிட்ட போய் நின்றுங்கன்னு, எப்படி இருக்கிறீங்க? சரிங்க, எனக்கு அரிசி வேணாம். அவர் எங்கே தான் அனுப்புவார்? அங்கே தான் அனுப்புவார். போமா, அங்கே போ சொல்கிறேன் நான். அப்படி தான் பிதாவாகிய தேவன்கிட்ட யார் போனாலும் எங்கே தான் வரணும்? இயேசுகிட்ட தான் வரணும். சில பேர் வந்து எங்கெங்கேயோ என்ன யோசிக்கிறாங்க, பிதாவாகிய தேவன்கிட்ட போயிடுவோம். எங்கே போவோம் செல்ல முடியாது, அவர் தான் ப்ரொவிஷன் போகிறவர். அல்லேலூயா. லூக்கா 11:41 படிக்க வேணாம், சொல்கிறேன், படிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள்,
அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். சுத்தம், பரிசுத்தம் இதெல்லாம் எப்படி வருதா பாருங்க. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்க. பிச்சை போடணும்னா பிச்சை போடுறது உங்ககிட்ட இருக்கணும். நீயே பிச்சைக்காரனா இருந்தா நீ எங்கிருந்து பிச்சை போடுவ? ஹலோ, நீயே பிச்சைக்காரனா இருந்தா நீ எப்படி பிச்சை போடுவ? நீ எப்படி சுத்தமாவ? முடியாது. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு எப்படி இருக்குமா? சுத்தமா இருக்கும். பேதுருவை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? 2 படகு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 2 படகு நிறைய என்ன கொடுத்தாரு? ஆசீர்வாதம் கொடுத்தாரு. பேதுரு 2 கையை தூக்கி சொல்லிட்டாரு, நான் பாவியான மனுஷன். எப்போ பாவியான மனுஷன் சொன்னாரு? இயேசு பார்த்தீங்கன்னா பேதுரு போட்டை வாங்கினாரு, போட்டு மேலே நின்று எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாரு. அப்பெல்லாம் பேதுரு கையை தூக்கி நான் பாவியான மனுஷன் ஆண்டவரேன்னு சொல்லி வரல, முன்னாடி வரல. எப்போ பாவியான மனுஷன் வந்துட்டாரு? 2 படகு நிறைய ஆசீர்வாதம் கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டார்? 2 கை தூக்கி, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் வந்து எப்படி பரிசுத்தமாக்குறார்னா ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்குவார். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, எப்படின்னா அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்டு தாடிகளில் வடிந்து உடையை நனைக்கிறது மாதிரி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தலையில் எண்ணெய் எப்படி ஊற்றுவாரா? நம்ம ஆளுங்க தலைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை கையில் ஊற்றி தலையில் வச்சு சப்பு சப்புன்னு தட்டி அனுப்பிடுவாங்க. அவர் ஊற்றுனாரா எப்படி ஊற்றுறாரா? ஏராளமா தாராளமாக ஊற்றுறாரு. அவர் தலையில் ஊற்றுன்னு எங்கே வடிஞ்சு வருதான்? தாடியில் வடிஞ்சு வந்து உடையெல்லாம் நனைக்குதான். கர்த்தர் அது போல உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஓகே, அப்போ இந்த நாளில் 2வது வார்த்தை, கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து மூலமாக செய்து முடித்து இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா ஆசீர்வதித்து நம்ம என்ன பண்ணி வச்சிருக்காரு? பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்து பரிசுத்தம் தனி, ஆசீர்வாதம் தனி நினைக்காதீங்க. 2மே கம்பைன்டு. பரிசுத்தம் ஆசீர்வாதம் ஒன்றுக்கு ஒன்று கம்பைன்டு, லிங்கில் இருக்குது. புரியுதுங்களா? ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.